என்னடா நான் எடுத்தேன் கூகுளில் போடும்போது தமிழ்நாடு 300 கோடி 300 கோடி ரூபா நான் கொடுத்தா கூட இங்க இருக்க சர்க்கரையெல்லாம் அரசு எடுக்கும். அரசு எப்படி எடுக்கும்? அப்போ வாட்டு வரி இங்க போடுறாங்க தமிழ் அரசு. வாட்டை ரத்து பண்ணா நாங்க கொடுத்தோம். வாட்டு வரி தான் ரத்து போட, வாட்டு வரி 5% ரொம்ப அவங்க வடநாட்டுல இருந்து இறக்குமதி பண்றாங்க. இப்படி ஏன்னா என் கை இப்படியே போகும் சொல்லிடுறேன், என் கை இப்படியே போகும். அதை கூட கிண்டல் பண்ணி எடுப்போம். எதுல எடுப்போனா வாட்ஸ்அப்லயும் இதுலயும் வேற என்ன வேலை இவங்களுக்கு? என்ன எது ஒன்றாலும் விஜயகாந்த் எதுவுமா கிண்டல் பண்ண, நான் எதையுமே எதிர்கொள்ள மாட்டேன். ஏன்னா இதெல்லாம் பார்த்து பார்த்து அழுது போயிட்டேன். ஓட்டு போட்டு மக்கள் தேர்ந்தெடுத்தாதான் நிச்சயமாக மக்கள் கிண்டல் பண்ணல ஓட்டு. அப்ப இந்த டிவி பேப்பர் வரிஞ்சு கட்டி எழுதுவாங்க, உடனே திட்டுவாங்க, சேர்ப்பாங்க. அப்ப உடனே சேர்ந்துட்டு பிரிஞ்சிருப்பாங்க. இதுதான் பத்திரிகையாளர்களுக்கும் டிவிக்கு சின்ன திரைகளுக்கு வேலை. இப்ப சீதாராமையா இருக்கா யார்? கர்நாடக முதலமைச்சர். கர்நாடக முதலமைச்சர் சீதாராமையா என்ன சொன்னாங்கன்னா, அவர் கரும்பு வச்ச ஒருத்தர் நெருப்பு வச்சு அவர் இதில் செத்து போயிட்டாரு. உடனே போலீஸ் அவரை அரெஸ்ட் பண்ண, இங்க அரெஸ்ட் பண்ண சொல்லுங்க பார்ப்போம். முதல்வர ஜெயில டிவிலையும் பேப்பர்லையும் நீஸே போட மாட்டேங்க, இங்க அரெஸ்டிங் சொல்லுவாங்களா? அங்க தைரியமா சொல்றாங்களே, அதைத்தான் சொல்லு. தைரியம் வரும், தைரியம் தான் புருஷன் வச்சா. அவங்க நாங்க கேட்டா எங்களை ஆள்றது. ஆமா, இது காஞ்ச பேர் தான் பார்த்துட்டாங்களா? அதான் சொன்னேன், துண்டு பச்சை துண்டு போட்டாலும் விவசாயம் தெரியும். பச்சை துண்டு போடுங்க.